சரி, நாம இப்போ பின்னங்கள் பார்க்க போகிறோம். பின்னங்கள் மற்றும் கலப்பு பின்னங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னாவே பின்னத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது என்னது? கொய்யாக்காய். பச்சை கலரில் இருக்கிற கொய்யாக்காய். இது ஒரு முழு கொய்யாக்காய் இல்லையா? முழு கொய்யாக்காய். இப்போ நான் பின்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை இருக்கிறேன். இது நல்லா நான் வச்சுக்கோ. இது ஒரு முழு கொய்யாக்காய். இதை கத்தி எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம்? அறுத்துட்டா இது பாதி பாதி ஆயிடுச்சு. இது ஒரு பாதி, இது ஒரு பாதி, சமபாகமாக பிரிச்சிருக்கு இல்லையா? இதான் வெயிட் பார்த்தா கூட சமமாக தான் இருக்கும் வெயிட். இப்போ இது 2 பேருக்கு தரணும்னா, சரியா? கோகுல் மாதேஷ் தம்பி போட இவனுக்கு தரேன், வாங்கிக்கிட்ட குட்டி. இவனுக்கும் தரேன். இப்போ இவங்கிட்ட இருக்கு. இப்போ பார்த்து 2 பேர் வேகமா ஓடி வராங்க. என்ன பண்றாங்க? ஏன்னா இவங்களுக்கு மட்டும் சாரு அறுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு 2 பேரு வேகமா ஓடி வராங்க. யார் யார் ஓடி வராங்கன்னு பார்த்தா தூரத்துல இருந்து மகாவும் பூர்வியும் ஓடி வராங்க. சரி, அவங்களுக்கு என்ன பண்ணோம்? பாதி பாதி கொடுத்தாகணும் தானே? வா மகா, இப்போ இந்த அரை பஸ்டே பாதி இருந்துச்சுல்ல, இத பாதியா நான் இருக்கிறேன். இத பாதியா அறுத்துட்டு இவனுக்கும் மகாவுக்கும் தரேன். சரியா? அப்போ இந்த மாதிரி பாதியில 2ஆ கட் பண்ணி ஆளுக்கு 10 தந்துக்கிறேன். இதுதான் கால் பாகம். எவ்வளோ? இது அரை பாகம். இது என்னது? கால் பாகம். எதுல? ஒரு முழு பழத்துல இது அரை பாகம், இது கால் பாகம். பூர்வி என்ன பண்ணா? ஓடி வேண்டாம் கொய்யா பழத்தை பார்த்தோன்னே. அதனால இந்த அரை பழத்தை நாம கட் பண்ணி இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி. இது எவ்வளோ? அரை. இப்ப என்ன பண்றோம்? கட் பண்றோம். கட் பண்ணி பூரிக்கு பாதி தண்டோம், இவனுக்கு பாதி தண்டோம். அப்போ நம்ம கட் பண்ணது ஒரு முழு கொய்யா பழத்தை. எத்தனையா கட் பண்ணோம்னா 4 கட் பண்ணோம் இல்லையா? இப்ப 4 பேர்கிட்டயும் 4 பீஸ் தந்துட்டோம். அப்ப இது கால் பாகம். இது எவ்வளோ? கால் பாகம். இவனுக்கு கால் பாகம், இவனுக்கு கால் பாகம், இவனுக்கு. அப்போ 4 கால் பாகம் சேர்ந்தது தான் ஒரு முழு கொய்யாக்காய். இப்போ இது ஒரு முழு கொய்யாக்கான்னு சொன்னோம். இது அரை. இது என்னது? அரை. அரை வச்சோம்னா பாத்தீங்கன்னா இந்த 2 பாகத்தை மறைச்சிக்குது. 2 பாகத்தை மறைச்சிக்குது இல்லையா? இதை என்னன்னு சொல்றோம் நம்ம? அரை. இது என்னன்னு சொல்றோம்? அரை. 1 2 1 அப்படின்னு சொல்றோம். இத அரை பாகம்ன்றோம். அப்புறம் இது பாத்தீங்கன்னா 3/4 பங்கு. எவ்வளவு இருக்குது? 3/4 பங்கு இருக்குது. 3/4 பங்கு எப்படி சொல்றோம்? அப்படிதான் சொல்றோம். இதுதான் 3/4 பங்கு. சரியா? அடுத்தது கால் பங்கு. அதாவது அரை. அரை இருக்கு இல்லையா? அரையில பாதி கால். இது 4/1. இதுதான் பின்னங்கள். இதுதான் என்னது? பின்னங்கள். இது முழுசு, இது கால். இது என்னன்னு சொல்றோம்? அரை. இது என்னன்னு சொல்றோம்? 3/4. இப்போ கால் பின்னம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு முழு பொருளின் சமமான பகுதிகள். அது எத்தனை பகுதியானாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்க 4ஆவும் கட் பண்ணலாம், 8ஆவும் கட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பின்னங்களை சொல்லிக்கலாம். சரியா? இப்போ நாம கலப்பு பின்னங்கள் பார்க்கலாம். கலப்பு பின்னம். அப்ப கலப்பு பின்னம் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு முழு பன் இல்லையா? இது ஒரு முழு பன். இப்போ 3 பன்னு இருக்கு.
எத்தனை பண்ணு இருக்கு? நம்ம கிட்ட 3 பண்ணு இருக்கு மொத்தம். இருக்கா? 1 2 3. இப்போ 3 பண்ணு நான் வச்சுக்கிறப்போ நான் முன்னையே பண்ணு சாப்பிட்டேன். எனக்கு இதுக்கு மேல பண்ண சாப்பிட முடியாது. இப்போ நம்ம கிளாஸ்ல 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 பண்ணுல இவனுக்கு ஒரு பண்ணு தந்துடுறேன், இவனுக்கு ஒரு பண்ணு தந்துடுறேன். இப்போ இது 1 இருக்குது. இதை 1 இவங்க 2 பேருக்கும் சமமா தரணும். அப்ப என்ன பண்ணணும்னா நான் சமமா இது என்ன பண்ணணும்? அறுக்கணும். அறுக்கிறேன். சமமா அறுத்துட்டேன் இல்லையா? சமமா அறுத்துட்டுனா இப்போ இவனுக்கு ஒரு பீஸ் தரேன், இவனுக்கு ஒரு பீஸ் தரேன். அப்போ இவங்கிட்ட எவ்வளவு இருக்குது? ஒரு முழு பண்ணும், ஒரு அரை பண்ணும், 1.5 பண்ணுக்குது இவனுக்கு. இருக்கா? அப்போ இவனுக்கு அப்படியே தந்துடுறேன். இவங்கிட்ட எவ்வளவு இருக்குது? 1.5 பண்ணுது இல்லையா? அப்போ இதுதான் கலப்பு பின்னம். ஒரு முழு எண்ணையும் ஒரு தகு பின்னத்தையும் கொண்ட பின்னம் தான் என்னது? கலப்பு பின்னம். புரியுதா? கலப்பு பின்னம்னா ஒரு முழு எண்ணையும் ஒரு தகு பின்னம், அதாவது அரை, முக்கால், கால் எது வேணாலும் கொண்டதுதான் என்னது? கலப்பு பின்னம். அதாவது முழு எண்ணையும் பின்னத்தையும் சேர்ந்த கலப்பு தான் கலப்பு பின்னம். புரியுதா? புரியுதா இல்லையா? பாக்குறதுக்கு முன்னாடி திருப்பி ஞாபகப்படுத்துறோம் பாரு. இது என்னன்னு சொல்றோம்? கால். எவ்வளவு சொல்றோம்? 4/1. இத என்னன்னு சொல்றோம்? அரை சொல்றோம், 2/1 சொல்றோம். இதை என்ன சொல்றோம்? 4/3 பங்கு. இது 1 பங்கு, இது 2 பங்கு, இது 4ல 3 பங்கு, முக்கால்ன்றோம். இது முழுசு. சரியா? இதுக்கப்புறம் இப்ப பாரு நம்ம கணக்கு பின்னத்துக்கு போலாம். இது என்னன்னு சொன்னோம்? முழு எண் இல்லையா? அப்போ நம்ம என்ன போடுறோம்? இதுக்கு 1 போட்டுக்கணும் இல்லையா? இப்போ இதுல 4/1 பங்கு, கால் பங்கு. அப்போ இது முழு எண்ணு, இது பின்னம். இது என்னன்னு போடுறோம்? இது 1 போட்டா 4/1. ஓகேவா? இது என்னன்னு சொல்றோம்? 4/1. இத இப்போ 1/4. இது என்ன சொல்றோம்? 1/4. அப்போ இந்த முழு எண்ணும் பின்னமும் சேர்ந்து வர்றதுனால தான் இது என்னன்னு சொல்றோம்? கலப்பு பின்னம். சரி, இப்ப அடுத்த கலப்பு பின்னத்துக்கு போலாமா? இதுக்கு என்ன எழுதுறோம்? ஒரு முழு பாகம். இது எத்தனை? 4/3. சரியா? இத 4 பங்கா பிரிச்சா அதுல 3 பங்கு இங்க இருக்கு. 1 2 3. சரியா? அப்போ இது என்ன எழுதுறோம்? 1/4. இது என்ன சொல்றோம்? 1/4 அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்தது இது என்னன்னு சொல்லுவோம்? எவ்வளவு சொல்றோம்? அரை. அப்போ 1 எழுதிட்டோம். இங்க என்ன எழுதணும்? அரை எழுதணும். 2/1 எழுதுறோம். இப்ப தெரியுதா? எழுத சொன்னா எழுதுவீங்களா? நிஜமாவா? பிஸ்கெட்ல கலப்பு பின்னங்களை பாப்பா காமிப்பா. அத இன்னொரு பாப்பா என்ன பண்ணுவா? எழுதுவா. சரியா? காமிமா. அத காமிக்கிறது எழுதலாம். எழுதிட்ட. அப்ப எவ்வளவு இது? 4/1. அப்படி எழுதுறோம். கரெக்டா? அத தப்பு. முழு பிஸ்கட் எழுதுனியா ஃபர்ஸ்ட்? அதுக்கு முன்னாடியே அவ என்னென்ன காமிச்சா? முழு பிஸ்கட் காமிச்சியா இல்லையா நீ? அப்ப முழு பிஸ்கட் ஃபர்ஸ்ட் எழுத. பெருசா எழுத. இப்பதான் கரெக்ட். இது முழு பிஸ்கெட்டு. உணரு நீ போட்டுக்கிறது கால் பிஸ்கெட். முன்ன போட்டது கால் பிஸ்கெட் மட்டும் போட்ட, முழு பிஸ்கெட்டை விட்டுட்ட. சரியா? அடுத்தது எழுதலாம். அடுத்தது வைக்கலாம். நீ அதை அழிக்காது, கம்மா போட்டுக்கோ. இப்ப பார். 1/4
3. வெரி குட். இப்போ கரெக்டாக எழுதிக்கிறேன். ஆனால் ஒன்றை கொஞ்சம் பெருசாக பண்ணணும். அடுத்தது பாரு எவ்வளோ வச்சுக்கிறான்னு பார்த்து எழுது. வெரி குட். இப்போ ஃபஸ்ட்டு 1.25, அப்புறம் 1.25, அப்புறம் 1.5 காமிச்சிக்கிறா பாப்பா. அதாவ கரெக்டாக அப்படியே சரியாக எழுதிட்டா. சரி, இப்போ அடுத்த பாப்பா காமிக்கிறப்பற அதை இன்னொரு பாப்பா எழுதுவா. ஓகே. எத்தனை முழு பிஸ்கெட் இருக்கு? எழுதுங்க. மோனிஷா காமிப்பா, சஞ்சனா வந்து எழுது. மோனிஷா காமிப்பாங்க, சஞ்சனா எழுதுவாங்க. எத்தனை முழு பிஸ்கெட் இருக்கு? எழுதுங்க. அது என்னது? எழுதுங்க, என்ன பாகம்? வெரி குட். கம்மா போட்டு எழுதுங்க. எத்தனை முழு பிஸ்கெட்டு? 1. ஓகே. இப்போ நம்ம கலப்பு பின்னம் பார்த்தோம். இப்போ நான் காமிக்கிறேன், நீங்க சொல்லலாம். சரியா? இது என்ன? முழு பிஸ்கெட். இது இது எவ்வளோ? 4. அப்போ 1 போட்டு 4ல் 3 எழுதணும். சரியா? அப்போ இது வந்து எத்தனை பிஸ்கெட்டு? 2 முழு பிஸ்கெட். இது என்னது? அப்ப என்ன எழுதுவோம்? 2 போட்டு என்ன எழுதுவோம்? 4ல் 1. சரியா? இப்போ இங்க பாரு, 3 முழு பிஸ்கெட். எத்தனை பிஸ்கெட் இருக்கு? 3 முழு பிஸ்கெட் என்கிட்ட இருக்கு. இங்க ஒரு அரை பிஸ்கெட். இது கலப்பு பின்னம் தான். ஃபர்ஸ்ட் 3 போட்டு அப்புறமா கீழ 2 போட்டு மேல 1 போட்டு 2ல் 1. அப்ப 3. இது எவ்வளவு? 3. சரியா? இப்போ இதுல வந்து எத்தனை முழு பிஸ்கெட் இருக்குதுன்னா 4 முழு பிஸ்கெட். எத்தனை பிஸ்கெட் இருக்குது? 4 முழு பிஸ்கெட் இருக்கா? 1 2 3 4 பிஸ்கெட் இருக்கு. இது எவ்வளவு? 4ல் 3 பண்ணுமா? தப்பு. 4 போடுறோம். இது என்ன பின்னம்? கீழே என்ன பண்ணோம்? 4 மேல 3. அப்போ 4 முக்கால். 4 முக்கால். இது 4 பிஸ்கெட் நினைச்சேன். இப்போ எத்தனை பிஸ்கெட் வச்சுக்கிறோம் பாரு? 1 2 3 4 5. 5 பிஸ்கெட் வச்சுக்கிறேனா? இப்போ எப்படி சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் 5 போட்டு அப்புறமா கீழ 2ல் 1. 5.5. எவ்வளோ? 5.5. இவ்வளவுதான். இப்போ யாருன்னா உட்காந்து கேளு, மத்தவங்க சொல்லிட்டு. இது சேர்த்துனா எப்படி எழுத? 1 போட்டு 4 போட்டு மேல 3. 4ல் 3. அப்புறம் சொல்லு. இது எப்படி எழுதணும்? 2 போட்டு